ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மார்னிங் டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிக்கிட்டு. எப்போவுமே தோசைனாலே சாதா தோசை ஒரு 2, முட்டை தோசை ஒன்று இருந்தால் தான் இறங்கும். முட்டை தோசை இல்லைன்னா தோசை சாப்பிட்டவே ஒரு மாதிரியாக இருக்கும். இதே மாதிரி யார் யார் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். சாரி காய்ஸ், நான் பிகினர் தான் வீடியோ எடுக்கிறதுலாம், அதனால் கொஞ்சம் ஓரளவு தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்த தடவை நான் இந்த தடவை பண்ண மிஸ்டேக் அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே முட்டையில் பெப்பர் தான் போடுவோம். இன்றைக்கி பெப்பர் இல்லைன்னு மிளகாத்தூள் தூவிட்டாச்சு. முட்டை தோசை ஊற்றும் போது முட்டையை உடச்சி ஊற்றுறோம். தோசைக்குள்ளேயே முட்டை இருக்கணும். இந்த தோசைக்கு வெளியே போச்சுன்னா அந்த முட்டை தோசையை எனக்கு பிடிக்காது. அது என்னமோ தெரில. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லோஷன்லாம் தடவிட்டு ஸ்கின் கேர் பண்ணேன். லோஷன் எப்போவுமே தடவ மாட்டேன். இது கொஞ்சம் குளிர் சீசனாக இருக்கனால ஸ்கின் ரொம்ப என்னோடய கை கால் இதெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகுதுன்ட்டு லோஷன் கைக்கும் காலுக்கும் மட்டும் அப்ளை பண்ணிக்குவேன். ஆனாலும் ஃபேஸ் எப்போவுமே ஆயிலி ஸ்கின்னாக தான் இருக்கும். அது மட்டும் எப்போவுமே ட்ரை ஆகாது. அதுக்கப்புறம் சரி ஸ்கின் கேர் பண்ணலான்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சீரம் தடவிட்டு மாய்ஸ்சரைசர் தடவிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். முன்னாடி ரீஈக்குவலோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பான்ஸ் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு போக போக பார்ப்போம். அப்புறம் ஸ்கின் கேரை முடிச்சாச்சு. எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில கேப் ரொம்ப நேரம் இருக்கும். இப்போ ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். இருந்துச்சு. சரி, அப்புறம் எஸ்டர்டே சிஸ்டருக்கு பர்த்டே. எங்கள் வீட்டுக்கு கேக்கு கொடுத்தாங்க. சரி, அந்த கேக் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேக் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம். நானும் என் பையனும் சாப்பிட்டோம். கேக்கை பார்த்த ஆர்வத்தில் என் பையனுக்கு ஆசை பொறுக்க முடியல. பிடிச்சி கேக்கை நசுக்கி விட்றது, அந்த செவி பழத்தை எடுத்து கடிச்சு துப்புறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு ஒரு வாய் கேக்கை வாயில் வச்சோன்னு தான் கொஞ்சம் அமைதியானான். எப்படியோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ட்ரம்மை திறந்து பார்த்தா நூடுல்ஸு, சேமியா, ஓட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நூடுல்ஸ் செஞ்சேன். நூடுல்ஸ் ரெடி ஆச்சு. நானும் என் பையனும் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சோடனே பாத்திரம்லாம் கிடந்துச்சு. எல்லாத்தையும் கழுவிட்டு அப்புறம் சரி மறுபடியும் ஸ்வீட் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு டைரி மில்க் சாப்பிட்டேன். எப்போவுமே இப்படி ஸ்வீட்டு கேக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல. சரி, எங்கள் அக்கா கொண்டு இருந்துச்சு. சரி சாப்பிடுவோம். இருந்தால் சாப்பிடாம இருக்க மனசு வராது. அதனால் சாப்பிட்டுட்டோம். டின்னர் டைம் வந்துடுச்சு. நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. சரி, டின்னர் செய்யலான்ட்டு 3 பனானாஸ் எடுத்துக்கிட்டேன். பனானா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். பனானா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன்.
ஓட்ஸ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஹனி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து ஒரு கிளாஸ் அளவு ஊற்றிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தி மாதிரி நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டு க்ரீமியாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதை அப்படியே கிளாஸில் ஊற்றிட்டு டெக்கரேஷனுக்காக சும்மா கொஞ்சோண்டு கொக்கு போடுற மேலாவில் தூவி போட்டேன். அவ்வளோதான், சாக்லேட் பனானா ஸ்மூத்தி ரெடி. இது மட்டும் நமக்கு எப்படி பத்தோம், இது கூடவே நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பிரெட் பனானா டோஸ்ட் தான் வந்து செஞ்சேன். இப்போ வந்து நான் ஒரு 5 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் இருந்தால் நீங்கள் தடவிக்கோங்க. என்கிட்ட கீ தான் இருக்குது, அதனால் நான் கீ கொஞ்சோண்டு தடவிக்கிறேன். ஒரு ப்ரெட்டுக்கும் தடவி போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. தோசைக்கல் வேறு சூடாகிடுச்சு. சரின்ட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு நெய் ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்டுக்கிட்டேன். பரப்பி விட்டுட்டு அப்படியே ப்ரெட்டை வந்து இதில் வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 2 பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது மேலே வந்து பனானா ஃபுல்லாக அடுக்கிட்டு அதில் வந்து ஹனி வந்து சும்மா கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் அளவு அப்படியே பரப்பி விட்டுக்கணும். அடுத்து மறுபடியும் இன்னொரு ப்ரெட் வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியது. அவ்வளோதான், ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கும். செம்ம டேஸ்ட். பட் என்ன கொஞ்சம் ஹை கலோரி. பனானா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால கொஞ்சோண்டு ஹனி ஊற்றினேன். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு பிக் பாஸை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டோம். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுங்க கைஸ், இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.